summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டோம், பெட்டராக போயிட்டு இருக்கு. பசங்கள் சப்போர்ட்னால நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 6 monthsல ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டா, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா. அவங்க அப்பாவோட பாதி இடத்த நிரப்பிட்டா. பண்ண முடியுதுன்னா அவரோட அந்த வீடு முடிஞ்ச ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இன்னொரு 2 monthsல போயிடுவோம். அவரோட கனவு அதுதான், அது போயிட்டு இருக்கு. ஆமாம், அவர் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு எப்பயுமே. கால்ஸ் அட்டன் பண்ணுறேன், அவரோட ஃபேன்ஸ் தான் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுறேன். அவங்களும் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லும்போது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. சில நேரங்கள் அந்த வெறிச்சோடி இருக்கும் அப்படின்றது எங்கேயாவது தோணி இருக்கா? இருக்கும், பட் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் இட் வில் பி வெரி ஆர்டிஃபிஷியல். பட் இருக்கும், பட் அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறது வந்துட்டு லேட் நின்று தண்ணி குடிக்க வரப்போ வந்துட்டு அடிக்கடி அந்த கதவு ஓப்பனாக இருக்கிறப்ப எனக்கு ஐ வில் பி ஃபீல் டிஸ்டர்ப். எனக்கு தெரில, இது வந்துட்டு அப்பா என் இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். அப்பாவோட கேரக்டரில் ஒரு 90% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட விமென்ஸ் டே வந்து முடிஞ்சிருக்கு. அந்த டைம் உங்களை வந்து சந்திக்க முடியல. பட் ஐ திங்க் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களை வந்து அந்த லிஸ்ட்டில் நாங்கள் வந்து சேர்த்தே தான் ஆகணும். எப்படி இருக்குது லைஃப், அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டோம், பெட்டராக போயிட்டுருக்கு. பசங்கள் சப்போர்ட்னால நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு உமனாக நிறைய விஷயங்கள் லைஃப்பில் கடந்து வந்த கதைகள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. சார் இருக்கும்போதே வந்து எப்படிலாம் நீங்கள் சாருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விமனுக்கு அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குதாரா அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த கஷ்டங்கள்னா பொறுமை வேணும், அவ்வளோதான். பொறுமை, பசங்களை புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான். பசங்களை புரிஞ்சுக்கணும், வீட்டை மெயின்டைன் பண்ணணும். வெளியே போனாலும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போனால் அவங்க அதையும் மெயின்டைன் பண்ணணும். எல்லா கஷ்டமும் இருக்கதான். உமனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறீங்களா? கஷ்டம்னு இல்லை, கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம் தான் நம்மளுக்கு. நம்ம பசங்களுக்காண்டி நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப். இப்போ உங்க வீட்டுல உங்க டாட்டரும் இருக்காங்க, அவங்களும் வளர்ந்து அந்த விமன்ஹுட் அப்படின்ற பேச நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படிலாம் வந்து ஒரு மெச்சூர்டா மாறிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? சீரியஸா இப்போ இந்த 6 monthsல ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டா. ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா. ரொம்ப ஃபேமிலியோட சுச்சுவேஷன் தடந்து எல்லாம் நடந்துக்கிறா. அவங்க அண்ணாவுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா. ஏன்னா அவங்க அண்ணா ஆஃபீஸு வேலை அப்படின்னு ஊரில் எப்பயுமே அந்த வேலையவே தெரியும். இவள் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு அவள் எனக்கும் சப்போர்ட்டாகவும் ஃபேமிலியில் எதுவும் பண்ணாலும் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட பாதி இடத்த நிரப்பிட்டா. எவ்வளோ பெருமையாக இருக்கு பார்க்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டு பேருமே தான். அது எல்லாமே அவங்க அப்பாவோட கைடன்ஸ் தான். ஃபஸ்ட்லேருந்தே அது அப்படியே வழி நடத்திட்டே வந்ததுனால அதனால ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க 2 பேருமே. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 மாதம் பல நேரங்கள் பல விஷயங்கள் வந்து லைஃப்பில் நடந்திருக்கும். அதில் ஒரு மறக்க முடியாத விஷயம் இல்லைன்னா ஒரு மறக்க முடியாத சந்திப்பு இல்லை உங்களை நோக்கி வந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எது சொல்வீங்க? மறக்க முடியாத விஷயம்னா நம்ம எங்கே போனாலும் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது சாரால தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் போன பிறகு நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பாக பல இடங்களில் வந்து இந்த 6 மாதம் கடந்துட்டோம் அப்படின்னாலுமே வந்து மெமரிஸ் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும், ஞாபகங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல இந்த இடத்துல சார் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு நினச்ச ஒரு தருணம்னா எது வீட்டில் பர்த்டே, பசங்க பர்த்டே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 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 விமனாக நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சிச்சுவேஷனுக்கு நான் இப்படிலாம் மாறி இருக்கேன் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் எப்படி இவ்வளோ போல்டாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய இழப்பு தான், அதை தாண்டி எப்படி போல்டாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவர் கூட இருந்ததுனால அது ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு பழகிருச்சு. ஏன்னா இந்த ஃபீல்டு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அந்த கஷ்டம் எல்லாமே தெரியும். அதனால் அப்படி வந்ததுனால கொஞ்சம் போல்டாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா பசங்களுக்காண்டி நம்ம இருந்தேன்னு ஆகணும். நம்மளுக்காண்டி இல்லாட்டினாலும் பசங்களுக்காண்டி இருந்தோம். நம்ம ஒரு சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அவங்களும் உட்காந்துருவாங்க.
அவங்களோட லைஃப் பார்க்கணும்ல, அது நல்லதான். இப்போ உங்களை சந்திக்கும் போது கண்டிப்பா இது ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு உமனா தான் நான் உங்களை பாக்குறேன்னா ஓகே. எல்லா ஒரு விஷயமும் நீங்க வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேரும் இதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங். ஆமா ஆமா. அந்த மாதிரி யாராவது ஒரு ஒரு பர்சனல் லாஸை ஃபேஸ் பண்ணவங்க, இல்ல அவங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு இழப்பை சந்திச்சவங்க உங்களை வந்து பேசி உங்ககிட்ட பேசில்ல என்ன, நான் இப்போ கூட ஒரு மகாபலிபுரம் போயிருந்தோம். அப்போ எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் தான், அவர் அங்கே இருந்தார். அவர் கூட சொன்னார், எப்படிப்பா உங்கள் ஊர் பொண்ணு தான் அது, எவ்வளோ போல்டாக இருக்குது, இவ்வளோ பெரிய இழப்பை தாண்டியும் போல்டாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. அப்படி சொல்லும்போது சரி நம்ம ஓகே பசங்களுக்காண்டி நல்ல போல்டாக இன்னும் இருந்து தான் ஆகணும், அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணணும்ல, அதுதான். இப்போ சார் வந்து இருக்கிறப்போ பல விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு, சார் பண்ணிட்டே இருந்திருப்பாரு பல விஷயங்கள். அதெல்லாம் எது தொடர்ந்து இப்போ நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க? தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குன்னு எதெல்லாம் பண்ண முடியுது அதை சொல்லுங்க. பண்ண முடியுதுன்னா அவரோட அந்த வீடு முடிஞ்ச ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இன்னொரு 2 monthsல போயிடுவோம். அவரோட கனவு அதுதான், அது போயிட்டுருக்கு. அப்புறம் அவரோட கிஃப்ட்ஸ், நாங்கள் எங்கே போனாலும் வெளியே எதுவும் கிஃப்ட்ஸ் வாங்குறதில்ல, அவரோட கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அது ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ நீங்க பேசுவோம் அகிலன் சொன்னாரு சார் போனை சைலண்ட்ல போடுங்க, போன் இன்னும். ஆமா, அவர் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு எப்பயுமே இருக்கு. ஆமா. சோ அதுக்கு ஆமா வர கால்ஸ்ல அட்டன் பண்றேன். அவரோட ஃபேன்ஸ் தான் பண்ணுவாங்க, அட்டன் பண்றேன். அவங்களும் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லும்போது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கு அவங்களுக்கு. 6 மாசத்துல அந்த ஒரு மறக்க முடியாத கால் அப்படின்னா யார்கிட்ட இருந்து அந்த கால்? மறக்க முடியாத கால்னா ஒரு பொண்ணு வந்து திருச்சியிலேருந்து எங்கேயோ ஒரு ஃபோன் பண்ணாங்க. அந்த பொண்ணு ரொம்ப, நான் சார் இறந்ததுலேருந்து ஒரு வாரம் நான் வீட்டில் அழுதுகிட்டே இருந்தேன், சமையல் பண்ணல. அவன் பொண்ணு வாரம் ஃபோன் பண்ணிடும். ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, அண்ணன் பாப்பா தம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அன்பு தான் இல்லையா? ஆமா ஆமா, எல்லாமே அது ரொம்ப ஜென்யூனான ஒரு அன்பா தான் எல்லா கிட்ட இருந்தோம். அவர் ஒரு வீட்டில் ஒரு ஆளை தான், நான் ஒரு அண்ணனை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இன்னும் நிறைய இதை பத்தி பேச போறோம், உங்களை பத்தி பேச போறோம். அதுக்கு ஐ திங்க் நம்ம வந்து உங்களோட சன்னையும் வந்து கூப்பிட்டா இன்னும் அவர் உங்களை பத்தி சொல்லுவார் நினைக்கிறேன். நிறைய நம்ம லைஃப்ல இன்ஸ்பைரிங்கான ஸ்ட்ராங் விமன் நம்ம பார்த்துருக்கோம். ஹேவிங் ஒன் அட் யுவர் ஹோம் அப்படின்றது எப்படி இருக்கு? இட் ஃபீல்ஸ் குட் ஆக்சுவலி. அது வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அம்மா விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே வந்துட்டு ஒரு வாட் யூ சே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் பார்த்துருக்கேன். ரொம்ப போல்டாக வந்துட்டு அவுட் ஸ்போக்கனாக இருந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. பட் அவங்க ஹேண்டில் பண்ணுற விஷயங்களில் வந்துட்டு ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் போல்ட். எஸ். ஸோ அது அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீட்டில், ஸோ பை கேரக்டர் பை பிஹேவியர் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அது எந்த வீடாக இருந்தாலும் வந்துட்டு இட்ஸ் த மதர் ஃபேக்டர் தான் மேஜராக. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஐ எம் ப்ரவுட். ஆமாம். அண்ட் ஐ திங்க் அந்த போல்ட் அப்படின்றதுக்கு ரீடிஃபைன் பண்ணுற சில பேரில் அம்மா ஒரு ஆள் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அம்மா இது வரைக்கும் சத்தமாக பேசி கூட அட்லீஸ்ட் நான் பார்த்ததில்ல, ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லி நான் பார்த்ததில்ல. பட் மென்டலி ஷி இஸ் a வெரி ஸ்ட்ராங் பர்சன் இல்லையா? ஆமாம், ஏன்னா வந்துட்டு மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்றது இந்த கடைசி 6 months has been an எக்ஸாம்பிள். ஏன்னா வந்துட்டு இட் ஹஸ் பீன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் தான். ஸோ அதுலேருந்து வந்துட்டு இவ்வளோ ஒரு ஷார்ட் ஸ்பேனில் திரும்ப கம்மிங் பேக் டு எக்ஸ்டென்ட் ஒரு அளவுக்கு நார்மலாக வர்றது வந்துட்டு அவ்வளோ இது கிடையாது. அண்ட் எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் இட்ஸ் பீன் மெமரிஸ். ஸோ அன்னைக்கு இட் வாஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ப்ரைமில் வந்துட்டு ஏதோ ஒரு புது படம் வந்துருந்துச்சு. ஸோ போட்டு பார்த்துட்டு வந்து திடீர்னு அப்பாவோட இது வந்துச்சு. ஆக்சுவலாக இட் வாஸ் அ நியூ ஃபிலிம், ஒரு புது படம், தெலுங்கு படம். அது அதுக்கப்புறம் தான் ரீகலெக்ட் ஆச்சு, ஹைதராபாத் அடிக்கடி ஷூட்டிங் போயிட்டு வந்தார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மெமரிஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறப்ப கூட அதை ஓவர் கம் பண்ணி வரது வந்துட்டு ஒரு தனி இது வேணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு ஹர். ஆமாம். ஐ திங்க் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே வந்து பல மெமரிஸ் எனக்கே ஃப்ளாஷ் ஆகுது. ஆமாம். சில நேரங்கள் அந்த வெறிச்சோடி இருக்கோ அப்படின்றது எங்கேயாவது தோணி இருக்கா? இருக்கும். பட் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் இட் வில் பி வெரி ஆர்டிஃபிஷியல். பட் இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் 3 பேருமே. ஆஸ் அ ஃபேமிலியாக சரி. ஸோ வி ஆர் ஸ்ட்ராங் தட் அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றது. எனக்கு ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறது வந்துட்டு லேட் நைட்டில் தண்ணி குடிக்க வரப்போ வந்துட்டு அடிக்கடி அந்த கதவு ஓப்பனாக இருக்கிறப்ப எனக்கு ஐ வில் பி ஃபீல் டிஸ்டர்ப்ட். ஏன்னா இட் வில் ஆல்வேஸ் பி க்ளோஸ்ட் நைட் எப்பயுமே. ஸோ அது வந்துட்டு சம்திங் தட்ஸ் தேர். பட் அதை தாண்டி வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வர்றது அப்படின்றத சொல்லி கொடுத்து தான் போயிருக்காரு. ஸோ
இட்ஸ் கோயிங் ஆன். ஐ திங்க் சார் அது லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்றது ஈஸியாக வெளியே இருந்து சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு பார்ட். அதை வந்து ஒரு ஃபேமிலியாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு சொல்லணும் இல்லையாம்மா? அப்படிதான் சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குது வந்துட்டு யூ ஹேண்டில் இட் வெரி வெல் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. இது வந்துட்டு அப்பா என் இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பாரோ அதை நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தட்ஸ் இட். இது வந்துட்டு லைஃப்ல இன்னொரு இன்சிடென்ட். அவரோட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அப்பாவே சொல்லியிருப்பாரு, இது வந்துட்டு லைஃப் இஸ் கோயிங் ஆன், அதில் ஒரு இன்சிடென்ட் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னவோ அதை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்குது. அண்ட் அம்மா பேசும்போது நான் கேட்டிருந்தேன், எது வந்து ஆரம்பிச்சது வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண நினைக்கிறீங்கன்னு போது அம்மா வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கு. ஐ திங்க் ஒரு ஃபேமிலியாக அப்பாவுடைய ஒரு ஐ திங்க் அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆசையாகவே இருந்தது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதோட சேர்த்து இதையும் வந்துட்டு டேக் பண்ணி தான் கேட்குறாங்க. அதை தாண்டி அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இது நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் போயிட்டுருக்கு நல்லபடியாக. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையும் திரும்ப கூப்பிடுவோம் கிரகப்பிரவேசத்துக்கு. ஆமாம். அண்ட் வந்து ஒரு சுவிட்ச் போர்டில் கூட ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன் நான். என்கிட்ட வந்து என்னை மிரட்டி சொல்லியிருந்தாது, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் வந்து எப்பவுமே சொல்கிற வீடு எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்பாவோட ரூம்னு ஒன்று நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் இன்னும் எவ்வளோ பர்டிகுலரான விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்கீங்க? இல்லை அது வந்துட்டு அதான் அது அப்பாவோட ரூம் அப்படின்றது வந்துட்டு 2-3 விஷயங்கள் மைண்டில் வச்சுருந்தோம். இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே. ஸோ எனக்கு அது வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. ஸோ ஹீ லிவ்ஸ் அவர் ஆர்ட்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆர்ட் அப்படின்றத விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹீ லவ் சினிமா மேஜராக. அவருக்கு வந்துட்டு அந்த ஆர்ட் அப்படின்றத இதை தாண்டி வந்துட்டு சினிமா தான், அவ்வளோதான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டராக ரெடி பண்ணணும் அப்படின்றப்ப வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபார்மில் வாழ்ந்துகிட்டே இருப்பார்ல, ஒரு படமாவோ ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ ஒரு இன்டர்வியூவாவோ. ஸோ அது போயிட்டே இருக்கும் அந்த ரூமில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ மைண்டில் இருக்குது. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லை, இதுதான் பெருசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அம்மா கிட்ட ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லணும்னா எதுக்கு சொல்லுவீங்க? தேங்க்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப வல்னரபிளாக பிரேக் ஆகிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இட் ஹவ் பீன் வெரி ஹார்ட் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ எனக்கு அது வந்துட்டு இன்டைரக்டாக யாருக்குமே தெரியாமல் 3 பேரும் ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிட்டோம் டு கம் அப். ஸோ என்னையும் சரி ஐஷுவும் சரி அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து புஷ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். சாரி வந்துட்டு டெய்லி ஒரு 10 சாரி கேட்கலாம். ஏன்னா அப்பாவோட கேரக்டரில் ஒரு 90% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட சின்ன சின்ன அவுட்கம்ஸுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு 100 சாரி கேட்கலாம். ஸோ அதுதான். ஓகேயா? சாரி தேங்க்ஸ். ஓகேயா? ஐ திங்க் ரொம்ப அம்மா பார்க்கும்போது வந்து ஒரு காம்னஸ் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும்ல. மனசில் என்ன வச்சுருக்காங்கன்னு எப்படியாவது பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்கள்? ரொம்ப பெரிய விஷயம்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அதுதான் இன்னைக்கு பொழுது என்ன, அவ்வளோதான். அதை தாண்டி வந்துட்டு இது என்ன அது என்ன அந்த அளவுக்கு ரொம்பலாம் யோசிச்சிருந்தா தான் பிரச்சனையே. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல், ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இது முடியும் இது முடியாது அப்படின்றது மட்டும்தான் மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அதை தாண்டி அவங்க இதை யோசிக்கிறாங்க அது யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிச்சு இது அட்ரஸ் பண்ணுன்ற அளவுக்குலாம் எதுவுமே இருந்தது கிடையாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப எவிடெண்ட்டாக ஃபேஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுதான். மற்றபடி வந்துட்டு அந்த காம்னஸ்க்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்பவுமே காமாவே அது இருக்கிறது தான். இல்லை அது ஃபீல் பண்ண முடியாது. அந்த காமா சார்ட்டடாக இருப்பாங்க அம்மா எப்பவுமே இல்லை. சரி அம்மா, உங்களுக்கு ஒரு ஆசை, இந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, அப்படி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அது திருப்பி இங்கே சொல்லுங்க. இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க. கல்யாணத்தோட 2 நாள் கேட்கலாம். அதான் வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. அப்படியா? அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதா உங்களுடைய ஒரு ஆசையா இருக்கா? என்ன சொல்றீங்க இதுக்கு? பண்ணுவோம், ரொம்ப வயசாகலை இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா? பண்ணிக்கலாம். ஐ திங்க் வந்து விமனை செலிப்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது எங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக மேமும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். நீங்கள் என்ன ஒரு ரீசன் அப்படின்னு என்ன ஒரு ரீசன் நீங்கள் இன்னைக்கு கோட் பண்ண நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரீசனுக்காக நான் என்னோட அம்மாவை செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அம்மாவாக இருந்ததுக்கே நான் செலிப்ரேட் பண்ணணும் தான்.
பட் அதை தாண்டி வந்துட்டு எனக்கு அட்லீஸ்ட் விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஃபேமிலி ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி அம்மா இருந்த லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு லைக் ஜஸ்ட் லைக் அ கேக் வாக் எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே வந்துட்டு ஐ வுட் சே எஸ், ஷீ டிசர்வ்ஸ் இட் அப்படின்றது தான். கண்டிப்பா. ஸோ அம்மா, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் எங்கிட்ட இருந்து அதை நீங்கள் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள். Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.